السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله انتجبه لولايته واختصه برسالته وأكرمه بالنبوة أمينا على غيبه ورحمة للعالمين. وصلى الله على محمد وآله وعليهم السلام. أوصيكم عباد الله ونفسي بتقوى الله. புகழ் அனைத்தும் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ். இறைவனது ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது அஹ்லு பைத்தினர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். இஸ்லாத்தின் ஓர் அங்கமான தொழுகையினை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த புனிதமிகு பள்ளி வாயில் வீட்டிருக்கக்கூடிய மூமின்களே, அஹ்லுல் பைத்தின் பாசறையை பின்பற்றக்கூடிய முத்தகீன்களே, உங்கள் அனைவரையும் என்னையும் இச்சந்தர்ப்பத்திலும் தக்வா எனும் இறையச்சத்தினை பேணி நடக்கும்படி நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். புனிதமிகு ரபியுல் அவ்வல் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இம்மாதத்தில் தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினதும் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினதும் ஜனனம் இடம்பெற்றிருக்கின்றது. ஒரே தினத்தில் இந்த இருவரது சிறப்பு மிகுந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. இரு உண்மையாளர்கள் சாதிக்கைன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த இருவரது பிறப்பும் எமக்கு மிகவும் மகிழ்வான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அதேபோல் இம்மாதத்தில் தான் எமது காலத்தின் இமாம் ஜமான் இமாம் மஹ்தி அஜ்ஜல்லாஹு தஆலா ஃபரஜஹு ஷரீஃப் அவர்களுடைய இமாமத்தும் ஆரம்பமாகின்றது. ஹிஜ்ரி 260 ரபியுல் அவ்வல் பிறை 8 இமாம் ஹசன் அஸ்கரி அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஷஹாதத்தை தொடர்ந்து எம்முடைய காலத்தின் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இமாமத் ஆரம்பமாகின்றது. இந்த மகிழ்ச்சிகரமான அனைத்து நிகழ்வுகளையும் முன்கூட்டி உலகவாழ் அஹ்லுல் பைத்துக்கு நேசர்கள் அனைவருக்கும், குறிப்பாக இந்த பள்ளியில் விட்டிருக்கக்கூடிய அனைத்து மூமின்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நூல்களில் ஒன்றாகவும் மிகவும் பிரபல்யமாகவும் காணப்படக்கூடிய ஒரு நூலே மிஸ்பாவுல் ஷரீஆ வ மிஃப்தாவுல் ஹகீகா என்று சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்கின்றது. இந்த நூலில் 100 தலைப்புகளில் எம்முடைய வாழ்நாளில் அன்றாடம் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகளை பற்றி இமாம் அவர்கள் ஒரு அஹ்லாக் ரீதியான ஒரு பாடத்தை எமக்கு போதிக்கின்றார்கள். சையீத் இப்னு தாவூஸ் அவர்கள் இந்த நூலை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, இறைபாதையிலே தன்னை முற்றுமுழுதாக அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் தங்களோடு எப்பொழுதும் வைத்திருக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான நூல் என்று இந்த நூலை பற்றி சையீத் இப்னு தாவூஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த நூலில் 17வது பாடத்தில் இமாம் அவர்கள் தக்வாவை பற்றி எமக்கு அழகிய முறையில் விளக்குகின்றார்கள். இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பகுதியிலே தக்வாவை இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள். அத்தக்வா அலா ஸலாஸத்தி அவ்ஜுஹ். தக்வா என்பது 3 பிரிவுகளாக இருக்கின்றது என்று இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதில் முதலாவதாக இமாம் அவர்கள் குறிப்பிடுவது தக்வா பில்லாஹ் வஹுவ தர்குல் ஹலாலி ஃபضلا அன் சுபஹாத்திஹி வஹுவ தக்வா ஹாஸில் ஹாஸ். அதாவது இறைவன் மீதான நாம் கொண்டுள்ள இந்த இறையச்சமாகிறது என்னவென்றால், நாம் சந்தேகமான ஒரு விடயத்தில் விழுந்து விடுவோம். இறைவன் தடுத்த ஒரு விடயம் அது சந்தேகமா இருக்கின்றது, அது இறைவன் எமக்கு ஹலாலாக்கிய ஒரு விடயமா அல்லது ஹராமாக்க ஒரு விடயமா, அது மக்ரூஹான விடயமா என்ற சந்தேகமா இருக்கின்ற பொழுது அது ஹலாலாக இருந்தாலும் அதனை விட்டுவிடக்கூடிய ஒரு தக்வாவாக இந்த தக்வா இருக்கின்றது. இது மிகவும் உயர்தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தக்வா என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இரண்டாவதாக தக்வாவுடைய அந்த நிலையை பற்றி இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, தக்வா மினல்லாஹி தஆலா வஹுவ தர்கு ஷுபஹாத்தி ஃபضلا அனில் ஹராம். ஹராத்தில் விழுந்து விடுவேனோ என்ற அச்சத்தின் காரணமாக
சந்தேகமா இருக்கக்கூடிய விடயங்களை தடுத்துக் கொள்வது, விட்டு விடுவது இவ்வாறான தக்குவாவாக இருக்கின்றது. இந்த தக்குவா ஓஹுவ தக்குவல் ஹாஸ், இது குறிப்பிட்ட ஒரு உயர்தரமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தாரின் ஒரு சாராரின் தக்குவா என்று இதனை இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மூன்றாவதாக தக்குவாவின் படிப்பினையை பற்றி இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது தக்குவா மின் ஹௌஃபின் நாரி வல் இக்காப், இறைவனுடைய தண்டனைக்காக வேண்டி நரகத்துக்காக வேண்டி அஞ்சி நாம் செயல்படக்கூடிய தக்குவாவாக இருக்கின்றது. இது தக்குவாவில் மிகவும் அடிநிலையில் இருக்கக்கூடிய ஓர் தரஜாவாக இருக்கின்றது என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதனை வஹுவ தக்குவத்தில் ஆம், இதுதான் சாதாரணமான மனிதர்களுடைய தக்குவா என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த மூன்று வகையான தக்குவாவினை இமாம் அவர்கள் கூறிவிட்டு இந்த தக்குவாவிற்கு உதாரணமாக இமாம் ஒரு ஆற்றிலே ஓடக்கூடிய தண்ணீரை தக்குவாவுக்கு உதாரணமாக இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மசலு தக்குவா கமாயின் எஜ்ரி ஃபி நஹரின், அதே போன்று இந்த மூன்று சாராருக்கு உதாரணமாக அந்த ஆற்றங்கரையில் ஓரத்திலே நடப்பட்டிருக்கக்கூடிய மரங்களை ஒப்பாக்கி இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த மரங்கள் அந்த ஆற்றிலிருந்து தங்களுக்கு தேவையான தண்ணீரை அவைகள் எடுத்துக்கொள்கின்றன. அந்த மூன்று குழுக்களும் அவ்வாறுதான் அந்த தக்குவாவிலிருந்து அவர்கள் தங்களுக்கு எது எது தேவையோ அவற்றை எடுத்துக்கொள்கின்றார்கள். அந்த மரங்கள் எவ்வாறு ஆற்றங்கரையிலே இருந்து தங்களுக்கு ஏற்ற நிறங்களையும் சுவைகளையும் பெறக்கூடிய அந்த தண்ணீரை அந்த ஒரே ஆற்றிலிருந்து பெறுகின்றார்களோ அதே போல்தான் இவர்களும் பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தங்களால் முடிந்த பயனை அந்த மரங்களும் மனிதர்களுக்கு வழங்குகின்றன. அதே போல்தான் இந்த மூன்று தரத்தில் இருக்கக்கூடிய தக்குவாதாரிகளும் அவர்களால் முடிந்த பலனினை மக்களுக்கு வழங்குகின்றார்கள் என்று இமாம் அவர்கள் அந்த ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். இமாம் அவர்கள் அதன் தொடர்ச்சியாக அல் குர்ஆனில் வரக்கூடிய ஒரு வசனத்தை குறிப்பிடுகின்றார்கள். அதாவது இறைவன் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், சின்வானுன் வகைரு சின்வானின் யுஸ்கா பிமாஇன் வாஹிதின், கிளைகளும் கிளைகளற்ற மரங்களும் இருக்கின்றன, அவை ஒரே நீரிலிருந்துதான் அவற்றுக்கு நீர் புகட்டப்படுகின்றது, ஆனால் அவைகளுடைய பழங்களுடைய சுவை வேறுபடுகின்றது என்ற வசனத்தை இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதை குறிப்பிட்டுவிட்டு பிறகு தக்குவாவிற்கும் இறை வழிபாட்டுக்கும் உள்ள தொடர்பை பற்றி இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். தக்குவாவுக்கும் இறை வழிபாட்டுக்கும் உள்ள தொடர்பு எவ்வாறானது என்றால் மரத்துக்கும் அந்த தண்ணீருக்கும் உள்ள தொடர்பை போன்றதாக இருக்கின்றது என்று இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். தங்களுடைய தேவைக்கு ஏற்ப எவ்வாறு அந்த மரங்கள் தண்ணீரை பெறுகின்றதோ அதற்கேற்ப அவைகள் பழம் தரும், கனிகள் தரும். அதே போன்றுதான் அந்த தக்குவாதாரிகளுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த ஈமானுக்கு ஏற்ப அவர்கள் தக்குவாவை கடைபிடித்துக் கொள்வார்கள் என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பிறகு அந்த ஈமானின் தரஜாக்களை பற்றி இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதாவது யாருடைய ஈமான் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கின்றதோ அவர்தான் தக்குவாவிலும் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர் என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஃபமன் கான அலா தரஜத்தின் ஃபில் ஈமான் வாஸ்பா ஜௌஹரத்தன் பிர்ரூஹி கான அத்துகா, அதே போல் யார் அதிகமான அந்த உயர்தர தக்குவாவை கடைபிடிக்கின்றாரோ அவர்தான் இபாதத்திலும் இறைவனை வணங்குவதிலும் மன தூய்மையோடு மிகவும் தூய்மையான இபாதத்தை செய்யக்கூடியவராக இருப்பார் என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஒமன் கான் அத்துகா கானத் இபாததுஹு அஹ்லஸ வாத்ஹர், இதனையே அமீர் மோமினின் அலி இப்னு அபீ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூறுகின்றார்கள். அல் இஹ்லாசு அலல் ஈமான், ஈமானின் உயர்ந்த அந்தஸ்து என்னவென்றால் இறைவனுக்காக அனைத்து செயலையும் இறைவனுக்காக மாத்திரம் செய்யக்கூடிய அந்த இஹ்லாஸ் எம்மில் ஏற்பட வேண்டும். அதுதான் ஈமானின் உயர்ந்த அந்தஸ்து என்று இமாம் அமீர் மோமின் அவர்களும் குறிப்பிடுகின்றார்கள். அந்த ஹதீஸையே இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு கூறுகின்றார்கள், அதாவது எம்முடைய தக்குவா அதிகரிக்கின்ற பொழுதுதான், தக்குவாவின் உயர்ந்த அந்தஸ்தை அடைகின்ற பொழுதுதான் எம்முடைய ஈமானும் உயர்ந்த அந்தஸ்தை பெறும். அப்பொழுதுதான் எம்முடைய இபாதத்துக்களும் மிகவும் மன தூய்மையோடு இறைவனுக்காக மாத்திரம் நிறைவேற்றப்படும் என்று இமாம் அவர்கள் இது குறிப்பிடுகின்றார்கள். அதே போல் யாருடைய இபாதத்துக்கள் இறைவனுக்காக மாத்திரம் அமைகின்றதோ அவர்தான் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவராக இருப்பார் என்று இமாம் அவர்கள் இந்த ஹதீஸின் தொடரில் குறிப்பிடுகின்றார்கள். அதே போல் இமாம் அவர்கள் இபாதத்தை பற்றி கூறுகின்ற பொழுது யார் ஒருவர் தக்குவா இல்லாமல் தன்னுடைய இபாதத்தை அமைத்துக் கொள்கின்றாரோ, வெறுமனே இரையச்சம் எதுவுமே இல்லாமல் தன்னுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்கின்றாரோ அந்த வணக்க வழிபாடுகளால் எந்தவித பயனும் இல்லை என்று இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். இதற்கு ஆதாரமாக
அல் குர்ஆனில் வரக்கூடிய ஒரு வசனத்தை இமாம் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். எவர் ஒருவர் தக்குவாவின் மூலம் தனக்கு தேவையான விடயங்களை உருவாக்கி கொள்கின்றார்களோ அது அவருக்கு சிறந்ததாக இருக்கின்றது. அதே போல் அழிந்து விடக்கூடிய ஓர் ஆற்றங்கரை ஓரத்திலே கட்டப்படக்கூடிய கட்டிடங்கள் எல்லாம் அந்த ஆறு கொண்டு சென்று விடும். அதே போலுதான் தக்குவா இல்லாமல் உருவாக்கப்படக்கூடிய இபாதத்துக்கள் மலிந்துவிடும் என்ற அந்த இறைவசனத்தை இமாம் அவர்கள் சுட்டிக்காட்டி இதனை குறிப்பிடுகின்றார்கள். அதே போல் அந்த ஹதீஸின் இறுதியிலே இமாம் அவர்கள் தக்குவாவினை மிக அழகிய முறையில் விவரிக்கின்றார்கள். தக்குவா என்னவென்று கேட்கப்பட்டால் நாம் அதற்கு இவ்வாறு பதிலளிக்க முடியும் என்று இமாம் அவர்கள் எமக்கு கற்றுத்தருகின்றார்கள். அது என்னவென்றால், எமக்கு ஆபத்து நிகழ்ந்துவிடும் என்று ஒரு சந்தேகம் இருந்தாலும் அதனை நாம் அந்த ஆபத்து எமக்கு நேராமல் நாம் தடுத்துக் கொள்வதற்கு முயற்சிப்போம். அதுதான் தக்குவா என்று இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். எவ்வித பாவமும் இல்லாமல், எவ்வித இறைவனுக்கு எந்தவித மாறும் செய்யாமல் இறைவனுக்கு முற்றுமுழுதாக அவனை அடிபணிந்து நடப்பதுதான் தக்குவா என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எந்நேரத்திலும் இறைவனை நினைவு கூர்ந்து இருப்பதுதான், இறைவனை மறவாமல் இருப்பதுதான் தக்குவா என்று இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போல் நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் இறைவனிடம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய அந்த அமல்கள் தான் தக்குவா என்று இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். இது அந்த மிஸ்பாவுல் ஷரியாவில் இமாம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போல் ஓர் மாணவர் தன்னுடைய ஆசிரியரிடம் தக்குவா என்றால் என்னவென்று கேட்பதற்கு அந்த ஆசிரியர் இவ்வாறு கூறுகின்றார். நீங்கள் கடந்து செல்லக்கூடிய பாதைகளில் முட்களும் கற்களும் நிரம்பி இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று அந்த ஆசிரியர் அந்த மாணவனை பார்த்து கேட்கின்றார். அதற்கு அந்த மாணவன் கூறுகின்றார், நான் மிகவும் அவதானத்துடனும் பேணுதலோடும் நடந்து செல்வேன். அந்த முட்கள் அல்லது அந்த கற்கள் என்னுடைய பாதங்களை கிழித்து விடாமல், எனக்கு எந்த தீங்கினையும் செய்து விடாமல் நான் மிகவும் அவதானத்தோடு நடந்து செல்வேன் என்று அந்த மாணவர் குறிப்பிட்டார். அதை கேட்ட அந்த அறிஞர் தன்னுடைய சீடனுக்கு கூறுகின்றார், இவ்வாறுதான் உலகத்திலும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் தக்குவாவாக இருக்கின்றது. இறைவன் எதுவெல்லாம் பாவம், எதுவெல்லாம் இறைவனால் தடுக்கப்பட்டதோ அது சிறிய பாவங்களாக இருந்தாலும் தான், பெரிய பாவங்களாக இருந்தாலும் தான், அவ்வனைத்தையும் நீங்கள் தடுத்து நடக்க வேண்டும். அவ்வனைத்தையும் நீங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் தக்குவாவாக இருக்கின்றது. ஏனென்றால் சிறு கற்கள் தான் பெரிய மலைகளாக உருவாகின்றன என்று அந்த அறிஞர் தன்னுடைய மாணவர்களுக்கு குறிப்பிடுகின்றார். அதே போல் ஆயத்துல்லா முஸ்தஹிதி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் தக்குவாவை பற்றி கூறுகின்ற பொழுது அவர் இவ்வாறு கூறுகின்றார், நாம் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் மறைவாக இருந்து ஒரு வாரத்துக்கு எம்முடைய அனைத்து செயல்களையும் படம் பிடித்து அதனை தொலைக்காட்சியில் ஒரு வாரத்துக்கு பிறகு ஒளிபரப்பாகின்றார்கள் என்று எம்மிடம் கூறினால் நாம் எந்தவித கவலையோ துக்கமோ படாமல் நாம் சிரித்த முகத்தோடு இருக்க வேண்டும். அதுதான் தக்குவாவாக இருக்கின்றது என்று கூறுகின்றார். நாம் செய்யக்கூடிய செயல்கள் எம்முடைய நடத்தைகள் எமக்கு கவலையை வராமல் பிறருக்கு மத்தியில் எம்மை அவமானப்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் தக்குவா இருக்கின்றது என்று ஆயத்துல்லா முஸ்ததி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறக்கூடிய அந்த உயர்திற தக்குவாவை கடைபிடித்து வாழ்வதற்கு வல்ல நாயன் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறகு 12 இமாம்கள் வருவதாக கூறியிருந்தார்கள். அந்த இமாம்களில் 6வதாக வந்த ஒரு இமாம் தான் இமாம் அபு அப்துல்லா ஜாஃபர் அஸ்-சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். 5வது இமாம் பாக்கர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் உம்மு ஃபர்வா என்பவர்களுக்கும் ஹிஜ்ரி 83 ரபியுல் அவ்வல் பிறை 17 பிறந்தவர் தான் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹிஜ்ரி 148 தன்னுடைய 65வது வயதில் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷஹீதாகின்றார்கள். அவர்களுடைய கபர் ஜன்னத்துல் பக்கையில் அவருடைய தந்தை இமாம் பாக்கர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருகில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஹிஜ்ரி 114 இமாம் பாக்கர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நஞ்சூட்டப்பட்டு ஷஹீதாக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அந்த இமாமத் என்ற அந்த அந்தஸ்தை அடைந்து கொள்கின்றார்கள். இமாம் அவர்கள் இமாமத்தை அடைந்த காலம் என்பது மிகவும் ஓர் உன்னதமான ஒரு காலமாக இருக்கின்றது. அதாவது உமையாக்களுக்கும் அப்பாசியர்களுக்கும் இடையில் யுத்தம் நடைபெறக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இருக்கின்றது. அவ்வாறான ஒரு காலப்பகுதி தான் இமாம் அவர்கள் தன்னுடைய இமாமத்தை அடைந்து கொள்கின்றார்கள். இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் 12 வருடங்கள் தன்னுடைய பாட்டனராக இருந்த அலி இப்னு ஹுசைன் இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வாழ்கின்றார்கள். அந்த காலத்தில் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நடந்த அந்த சோகங்கள் துயரங்கள் எல்லாம், கர்பலா நிகழ்வுகளை எல்லாம் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பாட்டனாரின் மூலம் அறிந்து கொள்கின்றார்கள்.
அந்த 12 வருடங்களும் இமாம் அவர்களுக்கு கர்பலாவை நினைவூட்டக்கூடியதாகவே காணப்படுகின்றது. அடுத்ததாக இமாம் அவர்களுடைய அந்த காலகட்டத்தில், அந்த திருப்பராயத்தில் தன்னுடைய சாச்சாவாக இருந்த ஸைத் இப்னு அலி அவர்களுக்கு நடைபெற்ற அந்த கொடுமைகளை இமாம் அவர்கள் பார்க்கின்றார்கள். உமையாக்கள் அவர்களுக்கு எதிராக குரல் எழுப்பக்கூடிய அஹ்லுல் பைத்தினர்களுக்கு என்னென்ன துயரங்களை செய்தார்கள் என்பதை இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கண்ணினாலே பார்த்தவராக இருக்கின்றார்கள். அதே போல் இமாம் பாக்கர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தோழர்கள் இமாம் அவர்களிடம் வந்து, இமாமே, நாங்கள் உங்களுடைய ஷியாக்களாக இருக்கின்றோம், அதற்காக வேண்டி இந்த உமையாக்கள் எங்களுக்கு என்னென்ன அநியாயம் செய்கின்றார்களோ அந்த அனைத்தையும் இமாம் பாக்கர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து முறையிடக்கூடியவராக அந்த ஷியாக்கள் இருந்தார்கள். அந்த அனைத்து முறையீடுகளையும் கேட்கக்கூடியவராக இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணப்படுகின்றார்கள். தன்னுடைய அந்த திருப்பராயத்திலே அஹ்லுல் பைத்துக்களுக்கு நடந்த அனைத்து அநீதிகளையும் கண்ணுற்றவர்களாக, அவர்களை பின்பற்றக்கூடிய அந்த மூமின்களுக்கு அந்த உமையா ஆட்சியாளர்களால் செய்யப்படக்கூடிய அந்த அனைத்து அநீதிகளையும் கேட்டவர்களாக, பார்த்தவர்களாக இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து வருகின்றார்கள். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இமாம் அவர்கள் தன்னுடைய தந்தையோடு 19 வருடங்கள் வாழ்கின்றார்கள். தன்னுடைய பாட்டனோடு 12 வருடங்களும், தன்னுடைய தந்தையோடு 19 வருடங்கள் வாழ்கின்றார்கள். பிறகு தன்னுடைய தந்தையுடைய ஷஹாதத்துக்கு பிறகு 34 ஆண்டுகள் ஷியாக்களுடைய இமாமாக தன்னுடைய இமாமத்தை அங்கு இமாம் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அந்த காலத்தில் இமாம் அவர்களுடைய அந்த குறுகிய 34 வருட கால அந்த இமாமத்துடைய ஆட்சி காலத்தில், அல்லது அவர்களுடைய வாழ்ந்த அந்த 65 வருட இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் உமைய அப்பாசி ஆட்சியாளர்கள் அனைவரையும் காண்கின்றார்கள். அவர்களுடைய அந்த ஆட்சியில் இமாம் அவர்களும் இருக்கின்றார்கள். ஹிஷாம், வலீத், யசீத், இப்ராஹிம், மர்வான் போன்ற உமைய ஆட்சியாளருடைய காலத்திலும், அப்துல்லா, சஃபா, மன்சூர், தவானகி என்ற அப்பாசி ஆட்சியாளரின் காலத்திலும் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணப்படுகின்றார்கள். அந்த மன்சூருடைய ஆட்சியின் 10ஆம் ஆண்டில் இமாம் அவர்களுக்கு மன்சூர் நஞ்சூட்டி இமாம் அவர்களை ஷஹீதாக்கின்றான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஸதகல்லாஹுல் அலீயுல் அலீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஸ்தஹ்தீஹி வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு أرسله بالهدى ودين الحق ليظهره على دين كله ولو كره المشركون وجعله رحمة للعالمين بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا من يطيع الله ورسوله فقد رشد ومن يعصمها فقد غوى أوصيكم عباد الله ونفسي بتقوى الله. اللهم صل على محمد عبدك ورسولك سيد المرسلين وإمام المتقين ورسول رب العالمين. اللهم صل على أمير المؤمنين ووصي رسول رب العالمين وصديقة الطاهرة فاطمة الزهراء سيدة نساء العالمين والحسن والحسين سيد شباب أهل الجنة وعلي بن الحسين ومحمد بن علي وجعفر بن محمد وموسى بن جعفر وعلي بن موسى ومحمد بن علي وعلي بن محمد والحسن بن علي والخلف القائم المهدي. اللهم صل على محمد وآل محمد وعجل فرجك حججك على عبادك وأمنائك في بلادك وصل على أئمة المسلمين وحماة المستضعفين وهداة المؤمنين. மீண்டும் ஒரு முறை மூமின்களான உங்களையும் என்னையும் என் நிலையிலும் தக்வா எனும் இறையச்சத்தினை கடைபிடித்து நடக்கும்படி நல்லுபதேசம் செய்கின்றேன். இமாம் ஜஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் 3 கட்டங்களாக பிரித்து பார்க்கலாம். அதில் முதலாவது இமாம் ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம், இமாம் பாக்கர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த இமாம் அவர்களுடைய அந்த காலப்பகுதியாக இருக்கின்றது. இந்த காலப்பகுதியில் இமாம் அவர்கள்
தன்னுடைய பாட்டனார் தன்னுடைய தந்தை ஆகிய இருவரிடமும் மிக அழகிய முறையில் அவர்களுடைய செயல்களை கண்காணித்தவர்களாக இமாம் அவர்கள் வாழ்கின்றார்கள். இரண்டாவதாக இமாம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் இவ்வாறு பார்க்கலாம். இமாமத்துடைய தொடங்கிய அதாவது ஹிஜ்ரி 114 தொடக்கம் 140 வரையிலான காலப்பகுதியாக இமாம் ஜஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை பிரிக்கலாம். இந்த காலப்பகுதியில் இமாம் அவர்கள் இந்த காலத்தில் இடம்பெற்ற சாதகமான நிகழ்வுகளை பயன்படுத்தி தன்னுடைய ஜாஃபரி மதத்தை வியாபிப்பதில் தன்னுடைய பங்கினை அவர்கள் மிக முழுமையாக செய்தார்கள். இந்த காலகட்டத்தில் தான் இமாம் அவர்கள் தன்னுடைய 4000 மாணவர்களை பயிற்றுவித்தார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையை இமாம் அவர்கள் ஹிஜ்ரி 114 தொடக்கம் 140 வரையான காலப்பகுதியை கொண்டிருந்தார்கள். மூன்றாவதாக இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கையை நாம் ஹிஜ்ரி 140க்கு பிறகு அதாவது அவருடைய ஷஹாதத் வரக்கூடிய இருக்கக்கூடிய அந்த 8 வருடத்தையும் பிரித்து பார்க்கலாம். இந்த 8 வருடம் என்பது இமாம் ஜஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் துன்பம் நிறைந்த ஒரு காலமாக இருக்கின்றது. இந்த காலத்தில் மன்சூர் தவானகியுடைய அந்த ஆட்சியில் இமாம் அவர்கள் முற்றுமுழுதாக அவனுடைய கண்காணிப்பு இருக்கின்றார்கள். தன்னுடைய எந்த செயற்பாடையும் செய்ய முடியாமல் இமாம் அவர்கள் தடுக்கப்படுகின்றார்கள். இவ்வாறு இந்த 8 வருடமும் இமாம் அவர்களுக்கு கழிகின்றது. இந்த 3 வகையாக இமாம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பிரித்து பார்க்கின்றோம். அதில் இரண்டாவது காலகட்டமாக இருக்கக்கூடிய ஹிஜ்ரி 114 தொடக்கம் 140 வரையான அந்த காலப்பகுதி ஷியாக்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியாக கூறலாம். ஏனென்றால் அந்த காலப்பகுதியில் தான் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னால் முடிந்த அனைத்து செயல்களையும் அவர் செய்திருக்கின்றார்கள். ஏனைய இமாம்களுக்கு இல்லாத சிறப்பம்சங்களை இந்த குறிப்பிட்ட காலப்பகுதி இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. அதில் முதலாவது இமாம் அவர்களுக்கு இந்த குறுகிய அந்த காலப்பகுதியில் அறிவுசார் நடவடிக்கை உகந்த ஒரு வாய்ப்பாக அந்த காலப்பகுதி இருந்திருக்கின்றது. அதாவது ஹிஜ்ரி 129 முதல் 132 வரையான அந்த காலப்பகுதி அப்பாசியர்களுக்கும் உமையாக்களுக்கும் இடையில் அவர்களுக்கு நடைபெற்ற அந்த யுத்தத்தின் காரணமாக உமையா ஆட்சி வீழ்ச்சி அடைந்து அப்பாசிய ஆட்சி அங்கு எழும்புகின்றது. அப்பாசியர்கள் ஆட்சி எல்லாம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்திற்கு தான் வேண்டும் என்ற கோஷத்தோடு தான் அவர்கள் அந்த ஆட்சியை தொடங்குகின்றார்கள். இதன் காரணமாக உமையாக்கள் இமாம்களுக்கு கொடுத்த அந்த கஷ்டத்தை ஆரம்பத்தில் அப்பாசியர்கள் இமாம் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அதன் காரணமாக இந்த காலப்பகுதியை மிக அழகிய முறையில் இமாம் அவர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். தன்னால் முடிந்த அனைத்து செயல்களையும் இந்த குறுகிய காலப்பகுதியில் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்கின்றார்கள். இது இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலும் இவ்வாறான நிலை இமாம் அவர்களுக்கு இருக்கவில்லை. மாறாக இமாம் பாக்கர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் சொற்ப காலம் இமாம் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. ஆனால் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக அதிகமாகவே தன்னுடைய பணியை செய்வதற்கு ஒரு சிறந்த காலமாக இந்த காலம் இமாம் அவர்களுக்கு இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் இமாம் அவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி தன்னால் முடிந்த அனைத்து விடயங்களையும் செய்கின்றார்கள். தப்சீர் கலையில், கிராத்தில், இல்முல் ஹதீஸ், ஃபிக்ஹில் என்று அனைத்து துறைகளிலும் இமாம் தன்னுடைய மாணவர்களை பயிற்றுவிக்கின்றார்கள். இரண்டாவதாக இமாமுடைய இந்த காலகட்டம் சமூகத்தில் மிகவும் ஒரு உற்சாகமான ஒரு சமூகத்தை கொண்டிருப்பதற்கு ஒரு உடந்தையாக இருக்கின்றது. இங்கு 4 காரணங்களை அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அது முதலாவது மத ரீதியான சூழல் அந்த காலத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாழ்ந்த அந்த காலகட்டம் மத உந்துதல் கொண்டிய ஒரு காலகட்டமாக காணப்படுகின்றது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவம், அறிவு பற்றி கூறிய அந்த ஹதீஸ்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் தொகுக்கப்படுகின்றது. மக்கள் அறிவுக்கு முக்கியத்துவம் வழங்குகின்றார்கள். இதன் காரணமாக அதிகமான இயக்கங்கள் அந்த காலப்பகுதியில் தோன்றுகின்றது. அறிவு ரீதியான பல இயக்கங்கள் தோற்றம் பெறுகின்றன. இதன் காரணமாக இமாம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். இரண்டாவதாக பல்வேறு இனங்களின் கலப்பு அந்த காலகட்டத்தில் உருவாகின்றது. பல இனங்களைச் சேர்ந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதன் காரணமாக அவர்களுடைய கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு ஒன்றிணைகின்றது. அதனை சரிகாண்பதற்கு, அதனை சரியா பிழையா என்று கூறுவதற்கு மக்களிடம் ஒரு அறிஞர் தேவைப்படுகின்றார். அதன் காரணமாக அதிகமான மக்கள் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாடி வருகின்றார்கள். அதனை இமாம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். மூன்றாவதாக இஸ்லாமிய உலகு விரிவடைகின்றது. அவர்களிடம் மத்தியில் இருந்த தேசியவாதங்களை எல்லாம் கலைந்து தாங்கள் முஸ்லிம்கள் இஸ்லாமிய உலகு என்ற ஒரு எண்ணம் அந்த காலகட்டத்தில் உருவாகி இருந்தது. அதனையும் இமாம் அவர்கள் மிக அழகிய முறையில் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். நான்காவதாக
மத சகிப்புத்தன்மை என்பது இமாம் ஜஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் மிகவும் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை அடைகின்றது. அஹ்லுல் கிதாப் என்று அழைக்கப்படக்கூடிய கிறிஸ்தவ யூத சாபியின்கள் போன்றவர்கள் மிக அதிகமாக இஸ்லாமிய அரசுக்குள் வாழ்கின்றார்கள். அதன் காரணமாக அவர்களோடு முஸ்லிம்கள் பின்னி பிணைந்து வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதற்கு ஏற்றவாறு அதற்குரிய சட்டங்களை கூறுவதற்கும் ஒரு இஸ்லாமிய அறிஞரை மக்கள் தேடியவர்களாக இருந்தார்கள். அதன் காரணமாக அனைவரும் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றார்கள். இதனையும் இமாம் அவர்கள் அழகிய முறையில் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். மூன்றாவதாக இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை காலத்தில் அந்த குறிப்பிடப்பட்ட அந்த காலத்தில் பல்வேறு மத பிரிவுகளும் சிந்தனை பிரிவுகளும் அங்கு தோற்றம் பெறுகின்றன. இமாம் ஜஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்த அந்த அரசியல் நிகழ்வுகளை மையமாக கொண்டு சமூக ரீதியான சிந்தனை ரீதியான பல மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அதிலும் குறிப்பாக இஸ்லாத்தில் இறையியல் ரீதியான அறிஞர்கள், முத்தக்கல்லிமீன் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள், சூஃபிக்கள், அதே போல் இறை மறுப்பாளர்கள், ஜபரியாக்கள், தனாசுகியா என்று சொல்லக்கூடிய மறுபிறப்புவாதம், அதே போல் ஜபரியாக்கள், முஷப்பிஹாக்கள் என்று பல வகையான அகைதா ரீதியான பிரிவுகள் தோற்றம் பெறுகின்றது. அதே போல் சித்தாந்த ரீதியான ஆத்தீகம், நாத்தீகம், அத்வைதம், துவைதம், மெய்ஞானம் போன்ற பல சிந்தனை ரீதியான கருத்துக்களும் இமாம் அவர்கள் அந்த வாழ்ந்த காலத்தில் உருப்பெறுகின்றது. அதே போல் ஃபிக்ஹ் ரீதியான பல மதுஹபுகளும் இமாம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் உருவாக்கப்படுகின்றது. அபு ஹனீஃபாவுடைய ஹனஃபி மதுஹப், அதே போல் மாலிகி அவர்களுடைய மாலிகி மதுஹப் போன்ற பல மதுஹபுகளும் அந்த காலத்தில் உருவாக்கப்படுகின்றது. இந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அதே போன்று அல் குர்ஆனுடைய வாசிப்பில் கிராஅத்தில் பல கிராஅத் முறைகளும் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் உருவாகின்றது. அதே போல் அல் குர்ஆனுக்கு விரிவுரை வழங்குவதில் மக்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு ஏற்படுகின்றது. இவ்வாறான பல பிளவுகள் எது சரி எது பிழை என்பதை மக்களுக்கு தெளிவில்லாமல் இருந்தது. அந்த தெளிவினை வழங்கக்கூடிய கடமைப்பாடு இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தை இமாம் அவர்கள் பயன்படுத்தி தன்னுடைய அஹ்லுல் பைத் விஷயங்களை, தன்னுடைய உண்மையான இஸ்லாத்தை அந்த மக்களுக்கு இமாம் அவர்கள் எத்தி வைத்திருக்கின்றார்கள். அதே போல் இமாம் அவர்களுடைய அந்த குறிப்பிட்ட காலப்பகுதி என்பது புதிய மதப்பிரிவுகளும் சிந்தனை பள்ளிகளையும் எதிர்கொள்வதில் இமாம் அவர்களுடைய பங்கு மிக முக்கியமாக இருக்கின்றது. குறிப்பாக இமாம் அவர்களுடைய அந்த காலத்தில் உருவாகிய இந்த மேற்கூறப்பட்ட சிந்தனை பள்ளிகளை எல்லாம் முஸ்லிம்களை எதிர்கொண்டே இருக்கின்றது. அதிலும் நாத்திகர்களுடைய செயற்பாடு மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த காலப்பகுதியில் மஸ்ஜிது நபவியிலே உட்கார்ந்து இறைவன் இல்லை என்று பேசக்கூடிய காலமாக அந்த காலப்பகுதி இருந்தது. அதனை கேள்வியுற்ற இமாம் அவர்களுடைய மாணவர்களில் ஒருவர் முஃபல்லல் என்பவர் அவர்களோடு வாதிடுகின்றார். அவர்களுடைய வாதத்தை அவர் பதில் கூற முடியாமல் அங்கிருந்து வெளியேறி செல்கின்றார். பிறகு இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று தனக்கு நடந்த விடயங்களை குறிப்பிடுகின்றார்கள். பிறகு இமாம் அவர்கள் அந்த தன்னுடைய மாணவருக்கு 4 நாட்கள் தொடர்ச்சியாக வரும்படி கூறி அவருக்கு பல விடயங்களை சொல்லிக் கொடுக்கின்றார். அந்த இமாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த விடயங்கள் தௌஹீதுல் முஃபல்லல் அல்லது கிதாபுல் ஃபக்கீர் என்று சிந்தித்து பார்ப்பீரா என்ற பெயரில் எம்மிடம் இருக்கின்றது. அந்த நூல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு காணப்படுகின்றது. அந்த நூல் இமாம் அவர்களுடைய காலத்தில் நாத்தியர்கள் எவ்வாறு இருந்தார்கள், அவர்களுக்கு எவ்வாறு பதில் கொடுக்க வேண்டும் என்ற பல விடயங்களை இமாம் அவர்கள் அந்த நூலில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு காலப்பிரிவில் தான் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். இமாம் அவர்களுடைய அறிவு புரட்சியை பார்க்கின்ற பொழுது இமாம் அவர்கள் பலவிதமான நூட்களை கொண்டவர்களாக இமாம் அவர்களுடைய பேரில் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உரியது என்று பலவிதமான நூட்கள் காணப்படுகின்றது. இது பற்றி சையீத் முஹ்சின் அமீன் அவர்கள் தன்னுடைய அஹ்யானு ஷியா என்ற நூலில் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உரியது என்று 24 நூட்களின் பெயரை அவர் பட்டியலிடுகின்றார். அதில் குறிப்பாக தௌஹீதுல் முஃபல்லலை அவர் மிகவும் சிறப்பாக குறிப்பிடுகின்றார். அதே போல் தன்னுடைய தோழர்களுக்கு எழுதிய கடிதத்தை அவங்க குறிப்பிடுகின்றார். அதிலும் ஷேக் குலைனி அவர்கள் தன்னுடைய ரௌலத்துல் காஃபியில் அந்த கடிதத்தை கொண்டு வருகின்றார்கள். அதில் இமாம் அவர்கள் அகைதா ரீதியாக ஒருவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற பல விடயங்களை அந்த கடிதத்தில் தன்னுடைய தோழர்களுக்கு குறிப்பாக ஷியாக்களுக்கு கூறிய விடயங்களாக அந்த கடிதம் இருக்கின்றது. அதே போல் அஹ்வாஸில் இருந்த ஆளுநருக்கு இமாம் அவர்கள் எழுதிய அந்த கடிதம் மிகவும் பிரபத்தி அடைந்த ஒரு கடிதமாக இருக்கின்றது. அந்த கடிதத்துக்கு ரிசாலா அப்துல்லா இப்னு நஜாசி என்று அதற்கு பெயர் பெற்ற ஒரு கடிதமாக அந்த கடிதம் இருக்கின்றது. அதே போல் ஷேக் தூசி அவர்கள் தன்னுடைய ஹிசாலில் இமாம் அவர்கள் இஸ்லாமிய சட்டங்கள் பற்றி கூறிய ஒரு கடிதத்தை அங்கு அவர் அறிவிப்பு செய்கின்றார்கள். அந்த கடிதமும் மிகவும் பிரபல்யமான ஒரு கடிதமாக காணப்படுகின்றது. அதே போல் மிஸ்பா ஷரியா என்ற நூலும் இமாம் அவர்களுடைய மிகவும் பிரபல்யமான ஒரு நூலாக காணப்படுகின்றது. இவ்வாறு
24 நூட்களை ஐயானு ஷியா என்ற நூலில் சையத் முஹ்சின் அமீன் அவர்கள் இது இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குரியது என்று அவர் குறிப்பிடுகின்றார். இவ்வாறு பல அறிவு ரீதியான விஷயங்களை இமாம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். மேலும் இமாம் அவர்கள் அந்த காலகட்டத்தில் பல மாணவர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். ஷேக் தூசி அவர்கள் தன்னுடைய ரிஜாலில் இமாம் அவர்களிடம் 3200 மாணவர்கள் பயனடைந்தார்கள் என்று குறிப்பிடுகின்றார். அதே போல் ஷேக் முஃபீத் அவர்கள் தன்னுடைய அல் இர்ஷாதில் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் 4000 மாணவர்கள் கல்வி கற்றதாக அவர் கூறுகின்றார். அதிலும் குறிப்பாக ஷியாக்களிடம் இருக்கக்கூடிய உசூல் அர்பமியா என்று சொல்லக்கூடிய அந்த 400 அடிப்படை நூட்கள், அதை தொடர்ந்து வரக்கூடிய ஷேக் குலைனி அவர்களுடைய காபி, ஷேக் சதுக் அவர்களுடைய மல்லா யஹ்துல் ஃபக்கி போன்ற நூட்களில் உடைய அறிவிப்பாளர்கள் அனைவருடைய ஆசிரியர்களாக இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மாணவர்கள் தான் காணப்படுகின்றார்கள் என்பதை நாம் இங்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல் இமாம் அவர்களுடைய மாணவர்கள் எல்லாம் மிகவும் பிரபல்யம் அடைந்தவர்களாக காணப்படுகின்றார்கள். இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு மாணவரையும் தனித்தனி துறைகளில் பயிற்றுவித்திருக்கின்றார்கள். இதற்கு உதாரணமாக ரிஜாலில் கஷியில் இமாம் அவர்களுடைய மாணவர்களை பற்றி வருகின்ற பொழுது அதில் எவ்வாறு கூறப்படுகின்றது, ஹும்ரான் இப்னு ஐயான் அவர்கள் குர்ஆன் அறிவியலிலும், ஆபான் இப்னு தக்லப் அவர்கள் அரபு இலக்கியத்திலும், ஜுராரா அவர்கள் ஃபிக்ஹிலும், மூமின் அத்தாக் அவர்கள், அதே போன்று ஹிஷாம் இப்னு சாலிம், ஹிஷாம் இப்னு ஹக்கம் போன்றவர்கள் கலாம் இறையியலும் மெய்ஞானத்திலும் இமாம் அவர்களினால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் என்று கூறப்படுகின்றது. அதே போல் ஜாபிர் இப்னு ஹையான் என்று சொல்லக்கூடிய வேதியியலின் தந்தை என்று அறிவிக்கப்படக்கூடிய மிகவும் பிரபல்யமான ஒருவர் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மாணவராகவே காணப்பட்டிருக்கின்றார். இவ்வாறு இஸ்லாமிய துறையிலும் தான், மனிதருக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய ஏனைய துறைகளிலும் தான் தன்னுடைய மாணவர்களை பயிற்றுவித்ததாக இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணப்படுகின்றார்கள். இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அஹ்லு சுன்னா அறிஞர்கள் கூறுகின்ற பொழுது, இமாம் அவர்களிடம் அஹ்லு சுன்னா மதுஹபில் இருக்கக்கூடிய ஹனஃபி, மாலிகி போன்ற மதுஹபுடைய இமாம்களான அபு ஹனீஃபா, மாலிக் இப்னு அனஸ் போன்றவர்கள் நேரடியாக கல்வி கற்றதாகவும், அதே போல் அதற்கு பிறகு வரக்கூடிய ஷாஃபி, ஹம்பலி போன்றவர்கள் இவர்களிடம் கல்வி கற்றதாகவும், எவ்வாறானாலும் இந்த 4 மதுஹபுடைய இமாம்களும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இமாம் அவர்களிடம் கல்வி கற்றதாக இப்னு அபில் ஹதீஸ் அவர்கள் தன்னுடைய நூலில் குறிப்பிடுகின்றார்கள். இவ்வாறு அனைத்து அஹ்லு சுன்னா ஃபிக்ஹ் துறை அறிஞர்கள் அனைவரும் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மாணவர்களாக காணப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல் இமாம் அவர்களை பற்றி அஹ்லு சுன்னா அறிஞர்கள் கூறுகின்ற பொழுது அவர் ஒழுக்கத்திலும் பண்பிலும் மிகவும் உயர்ந்த ஒருவராக காணப்பட்டார். அறிவிலும் ஃபிக்ஹிலும் அவரை போன்று ஒருவர் அந்த காலத்தில் இல்லை என்று அவர் கூறுகின்றார்கள். ஆனால் அவ்வாறு கூறிவிட்டு இமாமுடைய ஃபிக்ஹை அவர்கள் புறக்கணிக்கின்றார்கள். இது முஸ்லிம் அறிஞர்கள் இமாம் அவர்களை பற்றி கூறக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. அடுத்ததாக மேற்கத்திய அறிஞர்கள் இமாம் அவர்களை பற்றி என்ன கூறுகின்றார் என்று பார்க்கின்ற பொழுது, டொனால்ட்சன் என்பவர் இமாம் அவர்களை பற்றி கூறுகின்ற பொழுது, மதீனாவிலே இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு கிரேக்கிலே சாக்ரட்டிஸ் ஒரு பள்ளியை உருவாக்கி மாணவர்களை பயிற்றுவித்தாரோ அதே போல் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதீனாவில் மாணவர்களை பயிற்றுவித்தார் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அதே போல் வரலாற்று ஆசிரியர் ஹட்சன் அவர்கள் இமாம் அவர்களை பற்றி கூறுகின்ற பொழுது, இமாம் அவர்கள் அந்த காலப்பகுதியில் ஹதீஸிலும் ஃபிக்ஹிலும் அவர்தான் மிகவும் உயர்ந்த ஒரு அறிஞராக இருந்தார். அனைவரும் வந்து தங்களுடைய கேள்விகளுக்கு பதில்களை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மர்ஜாவாக, ஓர் மத தலைவராக இமாம் அவர்கள் தான் காணப்பட்டார் என்று அந்த வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார்கள். மேலும் இமாம் அவர்களுடைய மாணவர்கள் அனைத்து பிரதேசங்களிலும் இருந்தும் இமாம் அவர்களுடைய மாணவர்கள் காணப்பட்டார்கள். அதே போல் அனைத்து குழுக்களிலும் இருந்தும் இமாம் அவர்களிடம் மாணவர்கள் இருந்தார்கள். ஒருமுறை இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சபைக்கு ஷாமில் இருந்து ஒருவர் வந்தார். வந்து இமாம் அவர்களிடம் அனுமதி கேட்டுவிட்டு அங்கு வந்து இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தான் சில கேள்விகள் தன்னிடம் உள்ளதாகவும் அதற்கு தாங்கள் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அதை கேட்ட இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் என்ன தலைப்பில் என்னிடம் கேள்வி கேட்க இருக்கின்றீர்கள் என்று இமாம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அவர், நான் அல் குர்ஆன் ஓதலை பற்றி, அல் குர்ஆன் ஓதலில் உள்ள கருத்து வேறுபாடுகளை பற்றி நான் கேள்வி கேட்க உள்ளேன் என்று அவர் கூறினார். அதை கேட்ட இமாம் அவர்கள் ஹும்ரானை அவர்கள் அழைத்து, ஹும்ரானே, இவருக்கு நீங்கள் பதில் அறியுங்கள் என்று இமாம் அவர்கள் கூறினார்கள். அதை கேட்ட அந்த ஷாம்வாசி இமாம் அவர்களிடம், இல்லை, நீங்கள் தான் எனக்கு பதில் அளிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். பிறகு இமாம் அவரை பார்த்து,
இல்லை, நீங்கள் ஹும்ரானை தோற்கடித்தால் நீங்கள் என்னை தோற்கடித்த மாதிரி என்று அவரிடம் கூறினார். பிறகு ஹும்ரானிடம் சென்று தன்னுடைய வாதங்களை எல்லாம் அந்த மனிதர் முன்வைக்கின்றார். அதற்கு ஹும்ரான் அழகிய முறையில் பதிலளிக்கின்றார். பிறகு இமாம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து, ஹும்ரானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்க, ஹும்ரான் என்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்து விட்டார், என்னுடைய அனைத்து வாதங்களையும் அவர் முறியடித்து விட்டார் என்று கூறுகின்றார். பிறகு அந்த மனிதர், எனக்கு அரபு இலக்கியத்தில் கேள்வி இருக்கின்றது என்று கேட்கின்றார். இமாம் அவர்கள் ஆபான் அவர்களை அழைத்து, இவரிடம் உங்களுடைய கேள்வியை கேளுங்கள் என்று கூறுகின்றார். அந்த மனிதர் ஆபான் அவர்களிடம் கேள்வியை கேட்கின்றார். ஆபான் அவர்களும் அதற்கு பதிலளிக்கின்றார்கள். அடுத்ததாக அந்த மனிதர், எனக்கு ஃபிக்ஹில் கேள்வி இருக்கின்றது என்று கேட்க, ஜுராரா அவர்களை இமாம் அவர்கள் அழைக்கின்றார்கள். ஜுராரா அந்த மனிதருக்கு பதிலளிக்கின்றார். அதே போல் தன்னிடம் கலாமில் கேள்வி இருக்கின்றது என்று கூறுகின்றார். இமாம் அவர்கள் மூமின் தாக் அவர்களை அழைத்து, இவருக்கு பதில் அளியுங்கள் என்று கூறுகின்றார். பிறகு எனக்கு தௌஹீதிலும் இமாமத்திலும் கேள்வி இருக்கின்றது என்று அந்த மனிதர் கூற, இமாம் அவர்கள் ஹிஷாம் இப்னு சாலிம் அவர்களையும் ஹிஷாம் இப்னு ஹக்கம் அவர்களையும் அழைத்து, இவருக்கு பதில் அளியுங்கள் என்று கூறுகின்றார். அவருடைய அனைத்து வாதங்களுக்கும் அவருடைய அனைத்து கேள்விகளுக்கும் இமாமுடைய இந்த மாணவர்கள் பதிலளிக்கின்றார்கள். வந்த மனிதர் மிகவும் ஆச்சரியமடைந்தவராக, உங்களுடைய மாணவர்கள் என்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் என்னுடைய அனைத்து வாதங்களுக்கும் பதிலளித்து விட்டார்கள் என்று கூறி அங்கிருந்து சென்றார். இது இமாம் அவர்கள் தன்னுடைய மாணவர்களை அனைத்து துறைகளிலும் பயிற்றுவித்து இருக்கின்றார் என்பதற்கு ஒரு சிறந்த சாட்சியாக இருக்கின்றது. இவ்வாறான இமாம் அவர்கள் அவரை பின்பற்றக்கூடிய ஷியாக்களிடம் சில பண்புகள் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார்கள். இந்த பண்புகளை நாம் அதிகமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது என்னவற்றை இமாம் அவர்கள் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் என்பதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ரவுலத்துல் காஃபில் வரக்கூடிய அந்த கடிதத்தை நாம் முற்றுமுழுதாக வாசிக்க வேண்டும். ஆனால் மிகவும் சிறிய ஒரு ஹதீஸை இங்கு கூறலாம் என்று நினைக்கின்றேன். சிபத்து ஷியா என்ற நூலிலே இமாம் அவர்கள் தன்னுடைய ஷியாக்களிடம் இருக்க வேண்டிய பண்புகள் என்று 9 பண்புகளை குறிப்பிடுகின்றார்கள். அதில் முதலாவது, ஷியத்துனா அஹ்லுல் வரா, எங்களுடைய ஷியாக்கள் யார் என்றால் மிகவும் பேணுதலாக இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பேணுதல் என்பது, வரா என்பது தக்வாவை விட உயர்ந்த ஒன்று என்று இஸ்லாமிய அறிஞர்கள் கூறுகின்றார்கள். இரண்டாவதாக, எங்களுடைய ஷியாக்கள் என்பவர்கள் அல் இஜ்திஹாத், மிகவும் விடாமுயற்சியுடையவர்களாக இருப்பார்கள். இறைவனை வழிபட்டு நடப்பதில் அவர்கள் எப்பொழுது முயற்சி செய்தவர்களாக இருப்பார்கள் என்று இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். மூன்றாவது, ஷியாக்கள் என்பவர்கள் அஹ்லுல் வஃபா, தங்களுடைய வாக்களித்தால் தங்களுடைய வாக்குகளை பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். நான்காவதாக ஷியாக்களுடைய பண்பை பற்றி இமாம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, அஹ்லுல் அமானா, தங்களுடைய அமானத்துக்களை அவர்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஐந்தாவதாக, அஹ்லுல் ஜுஹ்த், உலகத்தில் எந்தவித பற்றுமில்லாதவர்களாக ஷியாக்கள் இருப்பார்கள் என்று இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். இமாம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறுகின்றார்கள், நன்மையான காரியங்கள் அனைத்தையும் ஒரு வீட்டிலே வைத்து மூடி வைக்கின்றார்கள், அந்த வீட்டின் சாவி ஜுஹுதாக உலக பற்றற்ற தன்மையாக இருக்கின்றது என்று இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆறாவது பண்பாக தன்னுடைய ஷியாக்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் அல் இபாதா, இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று கூறிவிட்டு அதன் தொடர்ச்சியாக இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய தோழர்கள் எல்லாம் தினமும் 51 ரக்கா தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று கூறுகின்றார்கள். எங்களுடைய ஷியாக்கள் யார் என்று சொன்னால் தினமும் இரவு பகலாக 51 ரக்காயத்துக்களை தொழக்கூடியவர்களாக என்று இமாமாக கூறுகின்றார்கள். நாம் ஐவேளை தொழக்கூடிய தொழுகைகள், அதற்கு முன்பின் வரக்கூடிய சுன்னத்துக்கள், அதே போல் தஹஜ்ஜத், இந்த அனைத்தையும் சேர்க்கின்ற பொழுது இந்த 51 ரக்காய தொழுகையும் வருகின்றது. இதனை செய்யக்கூடியவர்கள் தான் ஷியாக்கள் என்று இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போல் ஷியாக்கள் என்றால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சொத்துக்களிலிருந்து அவர்கள் ஜகாத் கொடுப்பார்கள், ஹஜ் செய்வார்கள், அதே போல் இறைவன் தடுத்த அனைத்தையும் தடுத்துக் கொள்வார்கள் என்று ஷியாக்களுடைய பண்புகளை இமாம் அவர்கள் மிகவும் அழகிய முறையில் எமக்கு குறிப்பிடுகின்றார்கள். இவ்வாறு இமாம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை பற்றி, தன்னுடைய ஷியாக்களுடைய பண்புகளை பற்றி கூறியிருக்கின்றார்கள். அதே போல் ஓரிடத்தில் இமாம் அவர்கள் தன்னுடைய ஷியாக்களை பற்றி கூறுகின்ற பொழுது, எங்களுக்கு இமாம் அவர்களிடம் வந்து, இமாமே, எங்களை பற்றி நாங்கள் ராஃபிலிகள் என்று எங்களை பரிந்துரைக்கின்றார்கள், எங்களுக்கு இன்சொல் பழி சொல்களை பேசுகின்றார்கள் என்று இமாமிடம் முறையிட்டதற்கு இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், நீங்கள் கவலை அடைய வேண்டாம், உங்களில் ஒருவரை கூட நான் நரகத்துக்கு செல்ல விட மாட்டேன், உங்கள் அனைவரையும் நான் ஷஃபாஅத் செய்து சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்வேன் என்று இமாம்கள் கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறான இமாம் தன்னுடைய ஷஹாதத்துடைய நிலையில் தன்னுடைய மகன் இமாம் காலிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு
ஒரு வசியத்தை செய்தார்கள். அந்த வசியத் என்னவென்று சொன்னால், எங்களுடைய ஷஃபாஅத் அனைவருக்கும் கிடைக்கும், ஆனால் யார் தொழுகையில் பொடுபோக்காக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் ஷஃபாஅத் செய்ய மாட்டோம் என்று தன்னுடைய இறுதி வாக்காக இமாமார்கள் வழங்கிவிட்டு இந்த பூமியை விட்டு பிரிந்தார்கள். இவ்வாறான இமாமார்களுடைய இந்த வசியத்துக்கள் எல்லாம் நாம் பேணி உண்மையான ஷியாக்களாக வாழ்வதற்கு வல்ல நாயன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. اللهم افتح له فتحا يسيرا وانصره نصرا عزيزا اللهم الحر به دينك وسنة نبيك حتى لا يستخفي بشيء من الحق مخافة أحد من الخلق. اللهم إنا نرغب إليك في دولة كريمة تعز بها الإسلام وأحلاه وتذل بها النفاق وأحلاه وتجعلنا فيها من الدعاة إلى طاعتك والقادة في سبيلك وترزقنا فيها كرامة الدنيا والآخرة. اللهم ما حملتنا من الحق فعرفنا وما قصرنا عنه فعلمنا. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العلي العليم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.